K for kid. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு காட்டுல ஒரு தவளை இருந்துச்சு. தவளைனா ஃப்ராக், ஓகேவா? அந்த தவளை எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே இருக்கும். எல்லார்கிட்டயும் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, ஒரு தடவை என்ன பண்ணும், எங்க வீட்டுல அது வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் தொணன்னு அதுக்கிட்ட ஒரு சீக்ரெட் கூட இருக்காது. எல்லாத்தையும் வெளியில சொல்லிடும். ஒரு முறை அந்த காட்டுல 2 குள்ளநரி இருந்துச்சான். அந்த 2 குள்ளநரியும் இந்த ஃப்ராக் வீட்டில் நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து எங்கே எதை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஃப்ராக் வீட்டிலேருந்து திருடிட்டோன்னா நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அந்த 2 குள்ளநரியும், ஹாய், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு. அவ்வளோதான். இந்த ஃப்ராக், ஐயோ நான் க்யூட்டாக இருக்கேன், ஆமாம் எங்கள் மம்மி எனக்காக புது மேக்கப் செட் வாங்கி கொடுத்தாங்க, அதனால தான் நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன். அந்த மேக்கப் செட்டு நான் துபாயிலேருந்து வாங்கினேன், எங்கள் மம்மி அதை ரூமில் வச்சுருக்காங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு பிளேத்திங் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை நான் இதோ இங்கே தான் வச்சுருக்கேன், என்னோட வீட்டில் தான். நீங்கள் வரீங்களா? நான் என் கூட சேர்ந்து அந்த பிளே ஏரியாவில் விளையாடலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தாங்க, அது கூட சூப்பராக இருக்கும், அதுவும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அப்புறம் எங்கள் மம்மி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நிறைய சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு தொண எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. சொன்னோன்னு அந்த 2 குள்ளநரி என்ன பிளான் பண்ணிச்சான், இதுக்கு எப்படியாவது இது வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் இந்த ஃப்ராகும் குள்ளநரியும் மீட் பண்ண போகும்போது இது ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கு இந்த ஃப்ராக், நான் நாளைக்கு கொடைக்கானல் போகிறேன், இப்போ காலையில் கிளம்பி காரில் போனோன்னா நாங்கள் 2 days கழிச்சு தான் வருவோம். அது வரைக்கும் எங்கள் வீட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை எங்கள் வீட்டு மேட்டு கடியில் தான் எங்கள் அப்பா எப்போதும் ஒழிச்சு வைப்பாங்க, அது மாதிரி நாங்கள் ஒழிச்சு வச்சுட்டு போக போகிறோம், அங்கே போய் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எல்லாம் சொன்னிச்சு. 2 குள்ளநரிய நோட் பண்ணிக்கிச்சு. ஓஹோ, வீட்டு சாவியை மேட்டு கீழே தான் ஒழிச்சு வைப்பீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லி 2 பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிச்சு, இதுதான் கரெக்டாக டைம்லாம் போட்டு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த தவளை. சரி அது போகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க. ஒன்ஸ் அந்த தவளை அப்படி போனோடனே என்ன பண்ணாங்க, 2 குள்ளநரியும் மேட்டுக்கு அடியில் இருக்க சாவி எடுத்து கதவை திறந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதோட பிளே ஸ்டேஷன், மேக்கப் செட்டு, சாக்லேட்ஸு, அவங்க மம்மி வச்சுருந்த கோல்டு, அப்பா வச்சுருந்த பணம் எல்லாம் போச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. வீட்டுக்கு பார்த்தா அவங்க மம்மியோட டேடி ஷாக் ஆகிட்டாங்க. எங்கே நம்ம வச்சுருந்ததெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் இந்த ஃப்ராகுக்கு தோணுச்சு, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க அப்பா அம்மா உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிட்டாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் கஷ்டப்பட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. பார்த்தா இந்த குள்ளநரி 2 தான் திருடி இருக்கு. எப்படி அந்த 2 குள்ளநரியும் திருடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கிட்ட போய் கேட்டாங்க, ஆமாம் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது, இந்த வீட்டிலேருந்து இத்தனை மணிக்கு போகிறாங்க, கீ இங்கே வச்சுருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஃப்ராக் தான் எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னிச்சுன்னு சொல்லி அந்த 2 குள்ளநரியும் போட்டு கொடுத்துருச்சு. அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அதை பிடிச்ச ஃப்ராக் நீ இனிமேல் வீட்டிலே இருக்கக்கூடாது, போ வெளில அப்படின்னு சொல்லி திருத்தி விட்டுட்டாங்க. அந்த ஃப்ராக் மம்மி நோ மம்மி அப்படின்னு அழுகுது. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, தொண தேவையில்லாம பேசாத, எல்லார்கிட்டையும் நீ எத்தனை தடவை சொல்றது, பாரு இப்போ எவ்வளோ தூரம் போய் நிற்குதுன்னு, எல்லா சாமானும் திருட்டு போயிடுச்சு, எல்லாம் உன்னால தான், போலீஸ் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஃப்ராக் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிச்சு. சாரி மம்மி, எனக்கு எதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், ரொம்ப சாரி மம்மி அப்படின்னு சொல்லி ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிச்சு அந்த ஃப்ராக். அதுக்கப்புறம் அவங்க மம்மி டாடி ரொம்ப கோவமாகி கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க அந்த ஃப்ராக். அது அழுதுகிட்டே இருந்துச்சு, மம்மி நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதுக்கப்புறம் தான் அது அதோட தப்பையே ரியலைஸ் பண்ணிச்சு. எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் நம்மளோட பற்றின எல்லா விஷயத்தையும், அதாவது சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகும், இப்படி தான் ஏதாவது நடக்கும் இல்லையா? ஸோ எதை யார்கிட்ட சொல்லணும், எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் எங்கள் வீட்டில் இது இருக்குது, எங்கள் அப்பா இது பண்ணாங்க, நாங்கள் அது பண்ணோன்னு நிறைய டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பேசினா போதும். ஓகேவா? இது
இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, யாகாவாராயினும் நாகாக்க காபாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரா இருந்தாலும் நாக்க காக்கணும். நாக்குன்னா என்ன, நம்மளோட வேர்ட்ஸ் அடக்கமா பேசணும், அனாவசியமா தொண்ணன்னு தேவையில்லாம பேசக்கூடாது. காவாக்கால் அப்படி நம்ம செய்யல, அப்படி நம்ம காவாக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா என்ன ஆகும், சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏதாவது சேட் திங்ஸ் நடக்கும், ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துல கொண்டு போய் முடியும். ஸோ அதனால்தான் எப்பவுமே நம்ம என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறத ரொம்ப காஷியஸா பேசணும். அனாவசியமா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் எங்க வீட்டில் அது செஞ்சாங்க, இது பண்ணாங்க, எங்க அப்பா இப்படி பேசினாங்க, எங்க அம்மா இப்படி பேசினாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேவா, யோசிச்சு செயல்படணும். ஓகேவா குழந்தைங்களே, கதை புரிஞ்சிச்சா? இன்னொரு கதையில பார்க்கலாமா? பை பாய்.